வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியான, நல்ல டேஸ்டான, கிறிஸ்பியான சோமாஸ் எப்படி செய்து பார்ப்போம். ஒரு பவுல் எடுத்துக்கங்க. 1 கப் மைதா மாவு சேர்த்துக்குங்க. ஒரு சிட்டிகை சால்ட் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சிக்குங்க. நல்லா சாஃப்டாக ஒரு 2 நிமிஷம் நல்லா பிசையுங்க. பாருங்கள், நல்லா சாஃப்டாக இது போல் பிசைஞ்சாச்சு. இப்போ ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெய் போட்டுட்டு நல்லா பிசைஞ்சாச்சு. ஒரு 10 நிமிஷம் ஊறட்டுங்க. மூடி போட்டுருங்க. இப்போ வந்து நம்ம ஸ்டெப்பிங்க்கு ரெடி பண்ணிப்போம். ஸ்டவ் பற்ற வச்சுட்டு பேன் வச்சுருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க. ஒரு 10 முந்திரி பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குங்க. ஒரு 10 பாதாம் பொடியை கட் பண்ணிருக்கேன், அதையும் சேர்த்துக்குங்க. அதே போல் திராட்சை சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ஸ்லோவிலே வச்சு நல்லா வறுத்துக்குங்க. பாருங்கள், நட்ஸ்லாம் வந்து நல்லா வறுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம பிளேட்டில் மாற்றிப்போம். அதே நெய்யில் 1 கப் ரவை சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ஸ்லோவாக வச்சு வறுத்துக்குங்க. அடுப்பு வந்து ரொம்ப ஸ்லோவாக வச்சு வரங்க. பாருங்கள், ரவையும் வறுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம பாத்திரத்தில் மாற்றிப்போம். அதே பேனில் 1/2 கப் தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குங்க. அது ஒரு 2 நிமிஷம் வறுத்துக்குங்க. பாருங்கள், தேங்காய் வந்து நல்லா ட்ரையாக வறுத்தாச்சு. இதையும் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கங்க. ஒரு பவுலில் நம்ம ரவை வறுத்து கொட்டி வச்சுருக்கோம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துப்போம். ஒரு 1/2 கப் சுகர் சேர்த்துக்குங்க. நம்ம வறுத்து வச்சுருக்க நட்ஸு சேர்த்துப்போம். அதே போல் தேங்காயும் சேர்த்துப்போம். ஒரு 1/2 கப் பொட்டுக்கடலை பவுட்ரு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துப்போம். கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸ்டப்பிங்க்கு பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது ஓரமாக வச்சுருவோம். பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு மாவு எடுத்துக்குங்க. கொஞ்சமாக மைதா மாவு தூக்கிங்க. ரவுண்டாக திரட்டிக்குங்க. பாருங்கள், இதை போல் இந்த கிணத்துல தட்டிக்குங்க. பூர்ணம் வச்சுருங்க. நடுமேத்தில் வைங்க.
இது ஒட்டுறதுக்கு லைட்டாக சைடில் வந்து தண்ணி தொட்டுக்குங்க. இப்போ வந்து இப்படி மடிச்சிடுங்க. பூர்ணம் வந்து வெளியே வராத அளவுக்கு நல்லா கவர் பண்ணிக்கோங்க. நல்லா டைட்டாக இப்படி அமுக்கிடுங்க. இது போல் சோமாஸ் கரண்டி இருந்துச்சுன்னா இப்போ வந்து இது போல் ரவுண்டாக பண்ணிக்கோங்க. அமுக்கிட்டு இது போல் பின்னாடியும் நல்லா டைட்டாக பண்ணிக்கோங்க. இதே போல் எல்லாத்தையும் செஞ்சுக்குங்க. பாருங்கள், எல்லாத்தையும் இதே போல் திரட்டி வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம பொரிச்சு எடுத்துப்போம். ஸ்டவ் பற்ற வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் காய வச்சுருக்கேன். இப்போ ஒரு பீஸாக போட்டுக்குங்க. பார்த்து போட்டுக்குங்க. எண்ணெய் வந்து ஸ்லோவில் வச்சுக்குங்க. போட்ட உடனே திருப்பாதீங்க. ஒரு பக்கம் நல்லா செவந்து வரட்டும். பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா செவந்துருக்கு. இப்போ லைட்டாக எல்லாத்தையும் திருப்பி விட்டுட்டே இருங்க. நல்லா கோல்டு கலர் வர அளவுக்கு நல்லா திருப்பி விட்டுட்டே இருங்க. பாருங்கள், நல்லா செவந்துருச்சு. இப்போ வந்து நம்ம பிளேட்டில் மாற்றிப்போம். இதே போல் இருக்கத்தையும் போட்டு எடுத்துப்போம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியான நல்ல டேஸ்டான கிறிஸ்பியான சோமாஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எம்எஸ் குக்கிங் வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.